இந்தியாவின் பொருளாதார தலைநகராக இருக்கும் மும்பை, பூலோக ரீதியாக நாட்டின் நடுவில் இருக்கும் நாக்பூர் என இரண்டு நகரங்களையும் விட்டுவிட்டு டெல்லி எப்படி தலைநகரானது என்கிற கேள்வி உங்களில் பலருக்கும் இருக்கும். அரசியலுக்கு ரைசினா ரோடு, ஷாப்பிங்கிற்கு சாந்தினி சவுக், போராட்டம் செய்ய ஜந்தர் மந்தர், சுற்றி பார்க்க செங்கோட்டை என பறந்து விரிந்திருக்கிறது தலைநகர் டெல்லி. உலக நாடுகளின் தூதரகங்கள் வரிசை கட்டி அலுவலகம் அமைக்க வாஷிங்டன், மாஸ்கோ, லண்டன், டோக்கியோ, பெய்ஜிங் வரிசையில் முக்கியமான நகரமாக உருமாறி நிற்கிறது டெல்லி. இப்படி அதிகார மையமாக டெல்லி உருமாற பல நூற்றாண்டுகள் பிடித்திருக்கிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்களின் தலைநகரான இந்திரபிரஸ்தம்தான் தற்போதைய டெல்லி என்கிற நம்பிக்கை இருக்கிறது. புராணங்கள் வரலாறு ஆகாது என்றாலும் டெல்லியின் வரலாறு உண்மையாகவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கித்தான் செல்கிறது. தோமர்களில் தொடங்கி பிரிட்டிஷார் வரை வரலாறு நெடுகிலும் 16 அரச வம்சங்களால் டெல்லி ஆளப்பட்டிருக்கிறது. இந்த அரச வம்சங்கள் ஒவ்வொரு முறை டெல்லியை கைவிட்டு தலைநகரை மாற்றும் போது ஏதோ ஒன்று அவர்களை மீண்டும் டெல்லி நோக்கி இழுத்து வரவே செய்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய குதுப் மினார் அமைந்திருக்கும் பகுதியில் டெல்லி நகரத்தை அழகாக உருவாக்கினார் அன்றைய மன்னர் ராஜா திலு. பின்னர் தோமர்களின் ஆட்சியில் அனங்கபாலா என்கிற மன்னன் தற்போதைய ஆனந்த்பூர் அருகே ஒரு நகரத்தை உருவாக்கினார். அன்று அனங்பூர் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரத்தை 6 கிலோமீட்டர் தொலைவில் கோட்டை கொத்தளத்துடன் இருந்த லால்கோட் நகரம் வரை விரிவுபடுத்தினார். ஒரு நூற்றாண்டு காலம் தோமர்களின் கையில் இருந்த டெல்லி 1160களில் புகழ்பெற்ற பிருத்திவிராஜ் மன்னனிடம் வந்து சேர்ந்தது. பிருத்திவிராஜ் கோட்டையை சுற்றி ஒரு மதில் சுவரை கட்டி அந்த நகரத்திற்கு கிலாராய் பித்தோராய் என பெயரிட்டார். பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்களின் படையெடுப்பில் சிக்கிய டெல்லி முகலாய ஆட்சியை நோக்கி நகரத் தொடங்கியது. குத்துபுதீன் ஐபக் குதுப் மினாரை வானுயர கட்டி தனது ஆட்சியின் தலைநகராக டெல்லியை அறிவித்துக் கொண்டார். பின்னர் மங்கோலியர்களின் படையெடுப்பால் நகரம் சூறையாடப்பட்டது. நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க டெல்லியில் இருந்து சிறிது தொலைவில் சிரி என்கிற நகரத்தை உருவாக்கினான் கில்ஜி வம்ச மன்னன் அலாவுதீன் கில்ஜி. ஆட்சி துக்ளக்குகளின் கைகளுக்கு மாறியதும் துக்ளக்காபாத்தில் புதிய தலைநகரை உருவாக்கினார் மன்னர் ஜியாவுதீன் துக்ளக். தண்ணீர் பஞ்சம் வாட்டி வதைக்க மீண்டும் குதுப் மினாருக்கு அருகே இருந்த பழைய டெல்லி நகருக்கே தலைநகர் மாற்றப்பட்டது. துக்ளக்குகள் வெற்றி மேல் வெற்றி பெற்று நாட்டின் எல்லை விரிவடைந்து கொண்டே சென்றதா ஆட்சி செய்ய வசதியாக தலைநகரை தற்போதைய தேவகிரிக்கு மாற்றி தௌலதாபாத் என பெயரிட்டார் ஜியாவுதீனின் வாரிசு முகமது பின் துக்ளக். ஆனால் அவருக்கு பின் வந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் மீண்டும் டெல்லியையே தலைநகராக மாற்றிக்கொண்டார். இப்படியாக ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறாத கதையாக டெல்லி கைவிடப்படுவதும் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதுமாக வரலாறு சென்றது. இந்த நேரத்தில்தான் 1500களில் பாபரின் என்ட்ரி வந்தது. முகலாயர்களின் இந்த வருகை டெல்லியை அதிகாரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் வைத்தது. பாபர் ஆக்ராவை தேர்வு செய்தார். அவரது மகன் ஹுமாயூன் யமுனா நதிக்கரையில் புதிய நகரை கட்டி எழுப்பினார். உண்மையாகவே டெல்லியை கட்டி எழுப்பிய பெருமை அக்பரின் பேரன் ஷாஜஹானைத்தான் சேரும். முகலாய முன்னோர்கள் ஆக்ராவை தலைநகராக்கி ஆட்சி செய்து வந்த நேரத்தில் ஆக்ராவுக்கும் லாகூருக்கும் இடையில் நல்ல ஒரு இடத்தை பார்க்க உத்தரவிட்டார் ஷாஜகான். அப்படி தேடி பிடித்து அடையாளம் காணப்பட்ட இடத்தில்தான் தற்போது செங்கோட்டை நிற்கிறது. ஷாஜஹானாபாத் என்கிற பெயரோடு வெகு வேகமாக வளர்ச்சி அடைந்த இந்த நகரம்தான் பழைய டெல்லி. முகலாயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது பிரிட்டிஷாரின் ஆட்சிதான். ஆரம்பத்தில் பிசினஸுக்காக உள்ளே வந்த பிரிட்டன் பின்னர் நாட்டையே பிடித்து கொல்கத்தாவை தலைநகராக்கி கொண்டது. வங்க பிரிவினை கோரிக்கையால் கல்கத்தாவில் இருந்து தலைநகரை மாற்ற விரும்பியது பிரிட்டன் அரசு. தெற்கே மதராஸ், மேற்கே கல்கத்தா, கிழக்கே மும்பை என மிகப்பெரிய நகரங்கள் இருந்தும் டெல்லியின் ஆறா பிரிட்டன் பேரரசையும் விடவில்லை. 1911ஆம் ஆண்டு டெல்லியை தலைநகராக்க உத்தரவு பறந்தது. சர் எட்வின் லூட்டியன்ஸ் தலைமையில் டெல்லி நிர்வாக நகரமாக பார்த்து உருவாக்கப்பட்டது. 10 கோடி ரூபாய் செலவில் 6000 ஏக்கர் பரப்பளவில் 1931இல் இந்த புதிய தலைநகரம் திறக்கப்பட்டது. தற்போது காசியாபாத், ஃபரிதாபாத், குர்காவுன், நொய்டா, கிரேட்டர் நொய்டா என சேட்டலைட் நகரங்கள் உருவாகி டோக்கியோவுக்கு அடுத்து மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக வளர்ந்து நிற்கிறது டெல்லி. சுதந்திர இந்தியாவின் தலைநகராகவும் டெல்லியே நீடிப்பதால் மொத்த அதிகாரமும் அங்கேதான் குவிந்து கிடக்கிறது.
தற்போது 2.25 கோடி மக்கள், 11 மாவட்டங்கள், 70 சட்டப்பேரவை தொகுதிகள், 7 மக்களவை தொகுதிகள் டெல்லிக்குள் இருக்கின்றன. இந்து மன்னர்கள், முகலாய பேரரசர்கள், பிரிட்டிஷாரின் ஆட்சி என நூற்றாண்டுகளாக பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் டெல்லி மண்ணில் தங்களது தடங்களை பதித்திருக்கின்றன. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களோடு சேர்த்து அதிகாரிகள் என்கிற புதிய இனக்குழுவும் டெல்லியை தன்வசமாக்கி இருக்கிறது. வெறும் 587 சதுர மைல்களுக்குள் மட்டுமே டெல்லி இருந்தாலும் அதன் அரசியல் ஆதிக்கம் பல மைல்களுக்கு பரவி விரிந்திருக்கிறது. அதனால்தான் நாட்டையே வென்று ஆட்சியை பிடித்தாலும் டெல்லியை வெல்வதற்கான போட்டி ஓயாமல் தொடர்கிறது. சுதந்திர இந்தியாவில் 1956 வரை மட்டுமே டெல்லிக்கு என தனி சட்டப்பேரவை இருந்தது. பின்னர் டெல்லி தேசிய தலைநகர் சட்டமே கைவிடப்பட்டு 1991 வரை சட்டப்பேரவையே இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாகத்தான் டெல்லி தொடர்ந்தது. அதனால் மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சிகள் அதிகாரிகள் மூலம் டெல்லியை கவனித்துக் கொண்டனர். ஆனால் 1991 மீண்டும் டெல்லிக்கு சட்டப்பேரவை கொண்டு வரப்பட்டதில் இருந்து மத்திய அரசுக்கும் டெல்லிக்கும் இடையிலான மோதல் தொடர்கிறது. டெல்லிக்குள் யாருக்கு பவர் அதிகம் என்கிற இந்த பேட்டில் வெற்றி தோல்வியின்றி நீடித்து கொண்டே செல்கிறது. மத்தியில் ஆளும் கட்சியே டெல்லியை கைப்பற்றி சட்டப்பேரவையை பிடித்தாலும் இந்த சண்டை மட்டும் ஓயாமல் தொடர்கிறது. 1990களில் பாஜக வசமும் 2000வது ஆண்டுகளில் காங்கிரஸ் வசமும் இருந்த டெல்லி 2013 முதல் தனக்கான புது ஆட்சியாளராக ஆம் ஆத்மியை தேர்வு செய்திருக்கிறது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 2 மாதங்களுக்குள் நடக்கவிருக்கும் நிலையில் இழந்து போன லெகசியை மீட்க காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் முயற்சிக்க, டெல்லி வாசிகளின் ஆதரவை தக்க வைக்க ஆம் ஆத்மி கட்சி எத்தனித்து வருகிறது. வரலாறு நெடுகிலும் ஆட்சியாளர்களுக்கு அரணாக இருந்து அடைக்கலம் கொடுத்த டெல்லி இந்த முறை யாரை தனக்கான ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப் போகிறது என்பதுதான் விடை தெரியாத $1 மில்லியன் கேள்வி.